அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். நாளைக்கு நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு கூடவே விநாயகப் பெருமானுக்கு உகந்த தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தியும் அமைந்திருக்கிறது. நம்ம சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே நம்ம பதிவுகளில் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. அதனால் சொந்த வீடு, சொந்த நிலம் வாங்கணும், சொந்தமாக எல்லா விஷயங்களும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு நீங்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிங்க. அதாவது பூஜை அறையில் ஷட்கோணம் கோலம் போட்டு அதில் ஒரு பித்தளை தட்டு வச்சு 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. காம்பு பகுதி நீங்கள் கிள்ளி விட்டுருங்க. ஏன்னா காம்பு பகுதி வச்சு நம்ம வழிபாடு செய்யக்கூடாது. காம்பு பகுதியை எடுத்துட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு 6 வெற்றிலையை வைத்து அதன் மேலே நீங்கள் மலர்கள் தூவி ஒரு அகல் விளக்கு வச்சு 6 அகல் விளக்கு, ஒவ்வொரு வெற்றிலைக்கும் ஒவ்வொரு அகல் விளக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையில் 6 அகல் விளக்கு வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் முருகரை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றி வைப்பார். இந்த மாதிரி நீங்கள் 6 வாரங்கள் தொடர்ந்து, அதாவது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து 6 வாரங்கள் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நெய்வேத்தியமாக பால், பாயாசம் அல்லது வாழைப்பழம் அந்த மாதிரி நீங்கள் நெய்வேத்தியம் படைத்து முருகப்பெருமானை நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. அருகில் இருக்குது முருகன் கோயில் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் அருகில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு நீங்கள் சந்தனம் வாங்கிட்டு போங்க, அல்லது செவ்வரளி மாலை அல்லது செவ்வாழைப்பழம் உங்களால் எது முடிகிறதோ. மிகவும் எளிமையானவர் தான் முருகப்பெருமான். அதனால் உங்களால் என்ன முடிகிறதோ அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி முருகப்பெருமானுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமான் ஏற்றி விடுவார். பூஜை அறையில் 6 விளக்குகள் ஏற்றுவதால் அந்த 6 விளக்குகளும் 6 முகங்களாக தோற்றம் அளித்து நம்மளுக்கு அருள் புரிவார். ஓம் சரவணபவ. 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம். இந்த வீடியோவில் இருக்கிற முருகப்பெருமானின் அபிஷேகம், அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன். அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.